ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடையாது, முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி தொடர்பான புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்று கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாகும். அதன்படி ஆட்சிக்கு வந்த பின்னர் 2021ஆம் ஆண்டு வரை பெறப்பட்ட குறிப்பிட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஆனால் இந்த சலுகைக்கு தகுதி நிர்ணயத்தில் அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கு கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படாது. அதேபோல் கூட்டுறவு வங்கிகள் அல்லது சங்கங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் இந்த சலுகை பொருந்தாது. கடன் பெறும்போது ஆதார் எண் அல்லது குடும்ப அட்டை விவரங்களை தவறாக வழங்கியவர்களுக்கும் தள்ளுபடி மறுக்கப்படும். மேலும் வறுமை கோட்டிற்கு மேல் இருப்பதை குறிக்கும் வெள்ளை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களும் இந்த சலுகைக்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவர். இதேவேளை தேர்தல் காலத்தை முன்னிட்டு மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பில் சிலர் பல வங்கிகளில் அல்லது ஒரே வங்கியில் பல முறை நகைக்கடன் பெற முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் வேண்டுமென்றே சலுகையை பெற தவறான முறையில் கடன் பெறுபவர்களை கருப்பு பட்டியல் சேர்க்கும் திட்டத்தை கூட்டுறவுத்துறை பரிசீலித்து வருகிறது. ஆதார் மற்றும் பான் கார்டு விவரங்கள் கணினி முறையில் இணைக்கப்பட்டுள்ளதால் போலியான அல்லது மறைமுக கடன் பெறுபவர்களை எளிதில் கண்டறிய முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் உண்மையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நடுத்தர மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் புதிய நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முறையான அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடலாம் என அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த வீடியோ கண்டிப்பா கூட்டுறவு பேங்க்ல நகைக்கடன் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.